Hello guys, again welcome back to my channel. இன்னைக்கு நம்ம Freo application வழங்கக்கூடிய pay later and personal loan பத்தின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். And அதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான பர்சனல் லோன் அண்ட் பே லேட்டர் அப்ரூவலை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு தனிநபருடைய சிவில் அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபைலை பொறுத்தும் அண்ட் இன்னும் ஒரு சில இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்டர்ஸை பொறுத்தும் மாறுபடும். அதே சமயத்தில் நம்ம பார்க்கக்கூடிய எந்த ஒரு இன்ஃபர்மேஷனாக இருந்தாலும் சரி, நீங்கள் அவங்களுடைய அஃபீஷியல் சோர்சஸில் ஒரு டைம் வெரிஃபை பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. மற்றபடி அவங்களுடைய டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் படித்து பார்த்துக்கிட்டு அது எல்லாமே உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஓகே அப்படின்னா மட்டும் ட்ரை பண்ணலாம், அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடலாம். சேம் டைம் இந்த அப்ளிகேஷனில் வழங்கக்கூடிய பர்சனல் லோன் அண்ட் பே லேட்டர் பற்றின கம்ப்ளீட்டான இன்ஃபர்மேஷனையும் அண்ட் இந்த அப்ளிகேஷனில் அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி அண்ட் ரெக்யூர்டு டாக்குமெண்ட்ஸ் பற்றின கம்ப்ளீட்டான டீடைல்ஸ் அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் நோ மோர் அப்படிங்கிற டைட்டிலுக்கு கீழே இருக்கக்கூடிய லிங்க்கில் கொடுத்துருக்கேன். இன்ஸ்டண்ட்டாக தேவைப்படுறவங்க ஜஸ்ட் அந்த லிங்கை கிளிக் பண்ணியும் ரீட் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். ஓகே கேஸ், ஃபஸ்ட்டு இந்த அப்ளிகேஷனுடைய ப்ளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷன் டீடைல்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் ப்ளே ஸ்டோரில் 2021 அவைலபிளாக இருக்கிறாங்க, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த அப்ளிகேஷனில் உங்களுக்கு பர்சனல் லோன் மட்டும் இல்லாமல் கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட், யூபிஐ சர்வீஸ் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது எடுத்துக்க முடியும். இதை தவிர்த்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்க முடியும். பட் இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, உங்களுடைய தனிப்பட்ட விருப்பத்தின் அடிப்படையில் மட்டும் பண்ணுங்கள், அதர்வைஸ் அவாய்ட் பண்ணிடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே கேஸ், இப்போ லோன் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்க்க இவங்க அதிகபட்சமாக 5 lakhs வரையிலும், அதாவது 3000 அதிகபட்சமாக 5 lakhs வரையிலும் பர்சனல் லோன் அப்படிங்கிறது எலிஜிபிள் கொடுத்துட்ருக்காங்க. இந்த லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 12% அதிகபட்சமாக 36% per annum இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதுவே ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னு பார்க்க 10% அதிகபட்சமாக 70% வரையிலும் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ்லாம் எவ்வளோ வருது அப்படிங்கிறத கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை தவிர்த்து இந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கான டென்யூரை பொறுத்தவரைக்கும் 3 to 36 months அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணுறதா போட்டிருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா லோ ப்ராசஸிங் ஃபீஸ் அண்ட் செட்டப் ஃபீஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ராசஸிங் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் அப் டு 7% வரையிலும் இருக்கும். இதுவே செட்டப் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் ₹199 அதிகபட்சமாக நியர்லி 1000 rupees வரையிலும் கூட இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஒன்ஸ் அப்ரூவல் இருந்தது அப்படின்னா தான் இந்த ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் அப்படிங்கிறது கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ மற்ற ஒரு சில அப்ளிகேஷன் மாதிரி முன்னாடியே எலிஜிபிலிட்டி செக்கிங் சார்ஜஸ் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. எலிஜிபிள் இருந்து நீங்கள் ஃபஸ்ட் டைம் லோன் அமௌண்ட்டை விட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா அப்போ மட்டும் இந்த செட்டப் ஃபீஸ் அப்படிங்கிறத உங்கள் கிட்டேருந்து கலெக்ட் பண்ணுவாங்க. இதை தவிர்த்து இவங்களுக்கு பர்சனல் லோனுக்கு ஃபினான்ஷியல் லெண்டிங் பார்ட்னராக SMFG இந்தியா கிரெடிட் லிமிட் இருக்காங்க, இன்க்ரீட் கேபிட்டல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் லிமிடெட் இருக்காங்க, கிறிஸ்து சைசன் இருக்காங்க, சோழமண்டலம், டிரான்செக்ட்ரி, அப்புறம் டேப் ஸ்டார்ட் கேபிட்டல் பிரைவேட் லிமிடெட். இந்த மாதிரியான RBI ரிஜிஸ்டர்ட் NBFC அண்ட் ஃபினான்ஸ் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் பர்சனல் லோன் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க. அண்ட் இந்த பே லேட்டர் சர்வீஸ் அப்படிங்கிறதுமே கொடுத்துட்ருக்காங்க. ஓகே கேஸ், ப்ளே ஸ்டோர் டிஸ்கிரிப்ஷனில் அதை தவிர்த்து இம்பார்ட்டண்ட்டான டீடைல்ஸ் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. இங்கே அப்படியே வெப்சைட்டுக்கு வந்தோம் அப்படின்னா எகைன் இங்கேயும் அதே டீடைல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. தென் கீழே வந்தோம் அப்படின்னா இன்ஸ்டண்ட்டாகவே அப்ரூவல் கிடைச்சிரும். போரோ இன் பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா தேவையான அமௌண்ட்டை மட்டும் செலக்ட் பண்ணி விட்ராவல் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். அப்படி விட்ராவல் பண்ணும்போது அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் பே பண்ணாலே போதுமானது. அதாவது சேவ் ஆன் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. தென் டபுள் ஆஸ் ஏ கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா நீங்கள் இந்த மாதிரி கிரெடிட் லைன் ஆப்ஷனில் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறதுமே இதில் இருக்கும். தென் ஒருவேளை இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃப்ளெக்சிபிளாக ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறத கொடுக்குறதாகவும் சொல்லியிருக்காங்க. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்க்க இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா இந்த எலிஜிபிலிட்டி தெரியாமல் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ரூவல் அப்படிங்கிறது பே லேட்டர்லேயே ஆகட்டும் இல்லை பர்சனல் லோன்லேயே ஆகட்டும் கண்டிப்பாக கிடைக்காது. அந்த விதத்தில் நீங்கள் சேலரிடு பர்சனாக இருந்தால் உங்களுடைய மந்த்லி இன்கம்மை பொறுத்தவரைக்கும் 30,000 அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். இதுவே நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னாலும் 30,000 இருக்கணும். பட் இங்கே இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனல் ஒர்க்கில் இருக்கக்கூடிய பர்சனாக இருக்கணும். அதாவது டாக்டர்ஸ், லாயர்ஸ், பிஸ்னஸ் ஓனர்ஸ் இந்த மாதிரி இருக்கணும். ஸோ வெல் கிரெடிட் ஹிஸ்ட்ரி அண்ட் ஒர்க்கிங் ப்ரொஃபைல் வச்சிருக்கக்கூடிய ஐடிஆர்லாம் ஃபைல் பண்ணியிருக்கக்கூடிய செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சன் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கிறது கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைலை வச்சுக்கிட்டு இந்த அப்ளிகேஷனில் வரணும் அப்படிங்கிறதும் கிடையாது. அதையும் நீங்கள் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் உங்களுடைய ஏஜ் பொறுத்தவரைக்கும் 23 வயசுக்கு மேலே இருக்கணும், அதிகபட்சமாக 55 வயசுக்குள்ளே இருக்கணும். சேம் டைம் நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக தான் இருக்கணும். அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான டாக்குமெண்ட் அப்படின்னு பார்க்க பேன் கார்டு அப்படிங்கிறது கண்டிப்பாக தேவைப்படும். தென் உங்களுடைய செல்ஃபி ஃபோட்டோ அப்படிங்கிறது அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்ரஸ் ப்ரூஃப்காக உங்களுடைய ஆதார் கார்டு அப்படிங்கிறத நீங்கள் சப்மிட் பண்ணிக்கலாம். இதை தவிர்த்து ஐடி ப்ரூஃப் அப்படிங்கிறது கேட்குறாங்க. ஐடி ப்ரூஃப்காகவும் பேன் கார்டு அண்ட் ஆதார் கார்டு இது ரெண்டில் ஏதாவது ஒன்று சப்மிட் பண்ணாலே போதுமானது அப்படிங்கிறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா பேன் கார்டு, ஆதார் கார்டு, செல்ஃபி ஃபோட்டோ இது 3 மட்டும் இருந்தது அப்படின்னாவே இதில் அப்ளை பண்ணிக்கலாம். பட் முன்ன சொன்ன மாதிரி சேலரிடு பர்சனுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. பட் செல்ஃப் எம்ப்ளாய்டு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா ஒரு ப்ரொஃபஷனல் ஒர்க்கில் இருக்கக்கூடிய பர்சனாக இருக்கணும். அதுக்கு மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே கேஸ், இதை தவிர்த்து இந்த அப்ளிகேஷனில் இந்த கிரெடிட் லைனில் கொடுக்கக்கூடிய லோனை பொறுத்தவரைக்கும் இவங்க பே லேட்டர் அப்படிங்கிற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த விதத்தில் பே லேட்டர் ஆப்ஷனில் இவங்க அதிகபட்சமாக 10,000 வரைக்கும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. பட் ஆரம்பத்தில்னா அப் டு 14,000 வரையிலும் கூட எலிஜிபிள் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பே லேட்டர் எலிஜிபிள் இருந்தது அப்படின்னாலும் அந்த லோன் அமௌண்ட்டை உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். அந்த அமௌண்ட்க்கு அப் டு 30 days வரையிலும் 0% இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதான் கலெக்ட் பண்ணுறாங்க. பட் இதுக்கு வந்து ஜாயினிங் ஃபீஸ் அப்படிங்கிறது கிடையாது.
ஒருவேளை பர்சனல் லோன் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா மட்டும்தான் இனிஷியலாக செட்டப் ஃபீஸ் அப்படிங்கிறது கலெக்ட் பண்ணுவாங்களே தவிர பே லேட்டரில் எலிஜிபிள் கிடைச்சது அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு சார்ஜஸ் அப்படிங்கிறதும் கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு இந்த பே லேட்டர் ஆப்ஷனில் எலிஜிபிள் வரல, அதாவது இந்த எலிஜிபிலிட்டிலாம் இருந்தும் உங்களுக்கு எலிஜிபிள் வரல அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி ஒரு 10 UPI பேமெண்ட்ஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிடுறீங்க அப்படின்னா அதுக்கப்புறமா அவங்க உங்களுடைய ப்ரொஃபைலை வந்து கன்சிடர் பண்ணி பார்ப்பாங்க. அந்த விஷயத்தையுமே இவங்க மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இதை தவிர்த்து இவங்க வழங்கக்கூடிய பர்சனல் லோனை பொறுத்த வரையிலும் அதிகபட்சமாக 5 lakhs வரையிலும் தரதாக சொல்லியிருக்காங்க. அதை பொறுத்தவரையிலும் இவங்க மணி டேப் அப்ளிகேஷன் கூட பார்ட்னர்ஷிப் பண்ணி தான் உங்களுக்கு பர்சனல் லோன் அப்படிங்கிறது கொடுத்துட்ருக்காங்க. அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்தவரைக்கும் 12% ஸ்டார்ட் பண்ணுறதா போட்டிருக்காங்க. ஓகே கைஸ், இப்போ இந்த அப்ளிகேஷனில் கிடைக்கக்கூடிய ஒரு லோன் பற்றின எக்ஸாம்பிள் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதாவது உங்களுக்கு ஒரு 75,000 பர்சனல் லோன் எலிஜிபிள் கிடைக்குது அப்படின்னா அதில் நீங்கள் ஸ்டார்டிங் ஜஸ்ட் 10,000 rupeesலேருந்து அதிகபட்சமாக எலிஜிபிள் கிடைச்ச ஒட்டுமொத்த லோன் அமௌண்ட்டையுமே விட்ராவல் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். இந்த லோன் அமௌண்ட்டை ரீபேமெண்ட் பண்ணுறதுக்கு 15 months அப்படிங்கிறது அதிகபட்சமாக ரீபேமெண்ட் டென்யூர் அப்படிங்கிறதும் கொடுக்குறாங்க. அதர்வைஸ் இந்த பே லேட்டரில் உங்களுக்கு எலிஜிபிள் கிடைக்குது அப்படின்னா தேவையான அமௌண்ட்டை எப்போ தேவைப்படுதோ அந்த மாதிரி செலக்ட் பண்ணி விட்ராவல் அப்படிங்கிறது பண்ணிக்க முடியும். ஓகே கேஸ், இன்றைக்கி பார்த்த இந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம வீடியோ லைக் பண்ணிவிட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான நிறைய இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். ஓகே கேஸ், தேங்க்யூ.